கடந்த சில வாரங்களாக நீங்க பத்திரிகைகளையும் செய்தி சேனல்களையும் நீங்க பார்த்தீர்களேயானால் ஒரு குறிப்பிட்ட செய்தி குறித்து அளவுக்கு அதிகமான பில்டப்புகளை கொடுத்து மக்களை மடையர்களாக ஆக்கி வரக்கூடிய ஒரு வேலையை மீடியாக்கள் செய்து வருவதை நாம பார்க்கின்றோம். அடுத்த பிரதமராக மோடி வர இருக்கிறார். மோடி தமிழகத்தில் கால் பதித்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கின்றார். அடுத்து இவர் தான் பிரதமர். இந்தியாவே ஒரே மோடி அலையா வீசுகின்றது என்று சொல்லி இவர்கள் போடக்கூடிய அந்த ஆட்டம், இவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பில்டப்புகள் பாத்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ் சொல்லி மாளாது. ஏதோ ஒரு வட மாநிலத்தில் இந்த மோடி உரையாற்றுகிறாராம். இங்க உள்ள தினத்தந்தி டிவி அதை லைவ் செய்கின்றார்கள். அவர் ஏதோ இந்தியில பேசக்கூடியதை இவன் தமிழ் டிவி ஒளிபரப்பக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்லாம இந்த திருச்சியில மாநாட்டில் அவர் கலந்து கொள்ள இருக்கின்றார் அப்படின்னு அந்த மாநாட்டுக்கு கொடுக்கக்கூடிய பில்டப்புகளை பாத்தீங்கன்னா 1,00,000 பேர் ஆன்லைனில் பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு ஆள் பதிவு செய்வதற்கு 10 ரூபாய் வாங்கப்படுகின்றது. காசுக்கு கூவி வித்து இந்த நாடகம் நடத்துறதுக்கு டிக்கெட் விற்பாங்கல்ல, அந்த மாதிரி மோடி வர்றாருன்னு சொல்லி டிக்கெட் விற்கக்கூடிய நிலைமை நாட்டில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அது 1,00,000 பேர் இதுவரைக்கும் ஆன்லைன்ல பதிவு பண்ணிட்டாங்களாம். ஆன்லைன் வாசகர்கள் அந்த அளவுக்கு கம்ப்யூட்டரோடு தொடர்புடையவர்கள் பாஜகவினுடைய உறுப்பினர்களாக இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியான பில்டப்புகள். அதோடு மட்டுமில்லாம இடையில அவர் உயிருக்கு ஆபத்து விட்டது. ஜெட் பிரிவு பாதுகாப்பு அவருக்கு தேவை. உடனே ஜெட் பிரிவு பாதுகாப்பு போடுங்க. அவர் குண்டு துடைக்காத மேடையில் நின்று பேச போகின்றார் பாருங்க. அதுல அவர்களுடைய பில்டப்புகளை பாத்தீங்கன்னா இந்த உத்தரகாண்ட்ல பண்ணாங்களா இல்லையா, ஒரே நாள்ல 15,000 பேரை மீட்டாராம். என்னமோ இவர் இந்த உத்தரகாண்ட் வெள்ளத்துல குதிச்சு நீச்சல் அடிச்சு ஒவ்வொரு ஆளையா உப்பு மூட்டை தூக்கிட்டு காப்பாத்தின மாதிரி எழுதுகின்றார்கள். இந்த மாதிரி 15,000 பேரை ஒரே நாள்ல எப்படா 15,000 பேரை மீட்டாரு இவரு, ஆதாரம் காட்டுங்களா? இது எப்படா ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு போய் கொண்டு இறக்கி விட்டா கூட 15,000 பேரை மீட்க முடியாதடா என்று கேள்வி கேட்டால் பதில் இல்ல. இவரை ஒரு பெரிய ராம்போ மாதிரி இவரை சித்தரிச்சு எல்லாம் கார்ட்டூன் போட்டு காரி துப்பக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறிச்சு. இப்ப என்ன நிலைமை? நேத்து பேப்பர்ல பாத்தீங்கன்னா மாவீரன் மோடி அப்படின்னு போட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜா வேடம் போட்டு இவர் கையில வீர வாளோட நிக்கிற மாதிரி பார்த்தாலே சிரிப்பு தான் வரும். அப்படிப்பட்ட நிலைமை. அப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா, இது ஏன் இந்த அளவுக்கு பில்டப் கொடுக்கின்றார்? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் பில்டப் கொடுத்தாங்க. வாஜ்பாயினுடைய 5 வருஷம் ஆட்சிக்கு அப்புறம் வந்த தேர்தல் பிரச்சாரத்துல பாத்தீங்கன்னா இந்தியா ஒளிர்கிறது, இதோ மின்னுது, நாங்க உங்களை அங்க கூட்டிட்டு போக போறோம் இங்க கூட்டிட்டு போக போறோம்னு பணம் காட்டினார்கள். இந்தியா முழுவதும் ஒரே பிஜேபியினுடைய அலைதான் அப்படின்னு சொல்லி இந்த கூத்தாடி ரஜினிகாந்த் பிஜேபிக்கு வாய்ஸ் கொடுத்தாரு. இப்ப பிஜேபி ஆதரவா ரஜினிகாந்த் இழுக்க பாக்குறாங்களாம். ஏற்கனவே வாய்ஸ் கொடுத்து மண்ணை கவுனது தெரியும். அவரு ரொம்ப சுதாரிப்பா இருக்கிறாரு. ஏற்கனவே உங்களை நம்பி உங்களுக்கு வாய்ஸ் கொடுத்து என்னைய மல்லாக்க குப்பரை கவுத்தி விட்டீங்களா, இனிமே உங்களுக்கு ஆதரவா நான் பேச மாட்டேன்னு சொல்லி அவர் தெளிவா இருக்கிறாரு. ரஜினிகாந்தை இழுக்க பாக்குறாங்க. இந்த மாதிரி ரஜினிகாந்த் ஆதரிப்பார், ஏற்கனவே ஆதரிச்சு அவர் பட்டது பத்தாதா என்று அவர் விளங்கிதான் இருக்கிறாரு. அப்படி இருக்கிற நிலைமையிலையும் இப்ப என்ன நிலைமைன்னா, இந்த மாதிரி ஓவர் பில்டப்புகளை கொடுத்து வாஜ்பாய் தான் அடுத்த பிரதமர்னு சொன்னாங்க. கடைசியில பார்த்தா மகா அடி மரண அடியாக விழுந்தது அந்த தேர்தல். அதே மாதிரிதான் இப்ப உள்ள நிலைமையும். இப்ப என்ன செய்கின்றார்கள், இவர் தான் அடுத்த பிரதமர்னு சொல்லி படம் காட்டுறதை பாக்குறோம். அதோடு மட்டும் இல்லாம நேத்து வேற அறிக்கை வேற, இந்த மாநாட்டில் கலவரத்தை ஏற்படுத்த சதி செய்திருக்கின்றார்கள். பொன் ராதாகிருஷ்ணன் பேட்டி கொடுக்கிறாரு. கலவரத்தை ஏற்படுத்த சதி செஞ்சிருக்கிறாங்க. அதனால உடனடியாக அந்த கலவரத்தை தடுத்து நிறுத்துவதற்கு போலீசார் உஷார் நிலையில இருக்கணும். இவங்க பாணியில கலவரத்தை ஏற்படுத்தினா இவங்களே தான் ஏற்படுத்துவாங்க. இவங்களே மேடைக்கு தீ வைத்து விட்டு மேடைக்கு தீ வைத்து விட்டார்கள் சொல்ல போறாங்க. அதனால தமிழக காவல்துறை ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். யார்கிட்ட இருந்து பாதுகாக்கணும்னா அந்த பாஜகவினுடைய நிர்வாகிகள் உறுப்பினர்களை ரொம்ப கவனமா வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணி இவர்கள் இந்த அவங்களுடைய மேடைக்கு அவங்களே தீ வைக்கிறாங்களா, அவங்களுடைய மேடையில அவங்களே பெட்ரோல் கொண்டு வீசுறாங்களா அப்படின்றத ரொம்ப கவனமாக ஒவ்வொரு பிஜேபியினுடைய உறுப்பினரையும் நிர்வாகியும் செக் பண்ணணும். அவங்க வீட்டுல பெட்ரோல் குண்டு இருக்கா
அப்படின்றத பார்த்தா தான் மோடி நல்லபடியா வந்துட்டு போவாரு. இல்லன்னு வைங்களேன், இவர்களே கொண்டு போய் மோடி நிக்கக்கூடிய அந்த மேடையில பெட்ரோல் குண்டை வீசி விட்டு எவனோ ஒருத்தன் இப்படி செய்து விட்டார்கள், அல் கொய்தாவினுடைய சதி, இந்திய முஜாஹிதீன் இந்த மாதிரி சதி திட்டம் தீட்டி விட்டார்கள் என்று இவர்கள் போடுவார்கள். அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோடி வித்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் சுருக்கமா சொல்வதாக இருந்தால், மோடி வித்தை நடந்து கொண்டிருக்கின்றது. மீடியாக்கள் இதுல ரொம்ப மும்முரமாக இறங்கி மோடியை அடுத்த பிரதமராக ஆக்கிய தீர்வோம். காரணம் என்ன? குஜராத் மாதிரி இந்தியா ஆகணும். அதுதான் அவர்களுடைய நோக்கம். உண்மையிலே அதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. குஜராத்தில் எப்படி 2000 முஸ்லிம்கள் கருவறுக்கப்பட்டார்களோ, எப்படி இரத்த ஆறு ஓடியதோ, அந்த மாதிரி இந்தியா முழுவதும் இரத்த ஆறு ஓட்டி ஆக வேண்டும், முஸ்லிம்களை கருவறுக்க வேண்டும் என்பதில் இந்த மீடியாக்களும் ரொம்ப கவனமாக களமிறங்கி இருக்கின்றார்கள். அதனுடைய வெள்ளோட்டம் தான் ஊபியில முசாபர் நகரில் 40க்கும் மேற்பட்ட முஸ்லிம்களுடைய உயிர் முதல் கட்டமாக பறிக்கப்பட்டிருக்கின்றது. பிஜேபியினுடைய எம்எல்ஏ தான் தூண்டி விட்டான் என்று சொல்லி பிஜேபியினுடைய எம்எல்ஏக்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்போ உமா பாரதி என்ன பேட்டி, பிஜேபி இந்த மாதிரி கைது நடவடிக்கை தொடர்ந்தா கலவரம் தொடரும், அதையும் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் நாட்டில். இங்க தமிழகத்தில் இந்த எம்கேபி நகர்ல இந்த பிஜேபியினுடைய நிர்வாகி என்ன பேசுறான், இந்த மாதிரி முஸ்லிம்கள் இப்படிப்பட்ட நிலையை கையாளுவார்களானால் இந்த தமிழகமும் குஜராத்தாக மாறும், குஜராத் மாதிரியான நிலைமை தமிழகத்திலே ஏற்படும் சொல்லி பேசுறான். காவல்துறை எந்த ஆக்ஷன் இருக்க காணோம். அப்ப என்னன்னா, இவர்கள் ஒரு திட்டத்தோடு இறங்கி விட்டார்கள். முஸ்லிம்களை கருவறுப்பதற்காக ஒரு வெள்ளோட்டம் பார்ப்பதற்கு ஊபியில இறங்கியாச்சு. அதோடு மட்டுமல்லாமல் இப்ப இவரை பிரதமர் ஆக்குறதற்கு குஜராத் மாதிரி இந்தியாவை ஆக்க வேண்டும் என்று இவர்கள் களமிறங்கிறது நல்லா தெரிகின்றது. ஆனா நிலைமை என்ன தெரியுமா, உண்மை என்ன தெரியுமா, 1,00,000 பேர் ஆன்லைன்ல பதிவு பண்ணாங்கன்னு சொல்றாங்கல்ல, இவருடைய வெப்சைட் எந்த லட்சணத்தில் இருக்குன்னு போய் ஆய்வு பண்றோம். பிஜேபியினுடைய வெப்சைட்டுக்குள்ள உள்ள புகுந்து பார்த்தா கேட்டா சிரிப்பீங்க. அதாவது கடைசி அப்டேட் டெய்லி செய்திகளை ஏத்தணுமா இல்லையா, இவருடைய கடைசி அப்டேட்டை பாத்தீங்கன்னா 2012 வருஷம் பிப்ரவரி மாசம் 16 ஒரு செய்தி போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் செய்தியே காணோம். அப்ப கிட்டத்தட்ட 1.25 வருஷம் ஆச்சு அதுல செய்தி போட்டு. அப்படி 1.25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி போட்டு அதை பாக்குறதுக்கு தான் ஆன்லைன் வாசகர்கள் குவிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, வரிசையில் நிக்கிறாங்க ஆன்லைன் வாசகர்கள். அந்த அளவுக்கு நிலைமை கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கிறது. இந்த பிஜேபியினுடைய நிகழ்ச்சிகள்னு போட்டிருக்கிறான். இத்தனை வருஷம் செய்த அவர்களுடைய நிகழ்ச்சிகள், அவருடைய போராட்டங்கள், அவருடைய பொதுக்கூட்டங்கள் எல்லாத்தையும் போட்டிருக்கிறான். மொத்தத்துக்கே 3 பக்கம் தான் இருக்கு. அந்த ஒட்டுமொத்த அந்த வெப்சைட்லயே 3 பக்கம் தான் நிகழ்ச்சிகள். 3 பக்கத்துல வெறும் 13 நிகழ்ச்சி தான் இருக்கு. இதுதான் இவருடைய ஆன்லைன் வாசகர்களுடைய லட்சணம். இந்த ஆன்லைன் வாசகர்கள் தான் 1,00,000 பேர் பதிவு பண்ணாங்களாம். அப்ப பாத்துக்கிறீங்க எத்தனை 1,00,000 பேர் பதிவு பண்ணாங்க, எத்தனை பேர் 10 ரூபா ஒரு ஆளுக்கு நுழைவு கட்டணம் 10 ரூபா வேற போட்டிருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு 10 ரூபா கொடுத்து இவங்க பதிவு பண்ண சொன்னாங்கன்றது தெரியல. அதோடு மட்டும் இல்லாமல் அறிக்கைகளை பாத்தீங்கன்னா 2000 அது கொஞ்சம் ஓரளவு அப்டேட்டா இருக்கிறாங்க. 2013 வருஷம் இந்த வருஷத்துல ஏப்ரல் மாசம் 15 தமிழர் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சதா ஒரு அறிக்கை இருக்கு. அதோட அவ்வளவுதான் மையத்தா போச்சு அந்த அறிக்கையும். இதுதான் இவர்களுடைய நிலைமையாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட அதல பாதாளத்துல வெப்சைட்ல இருந்து கொண்டு இவங்க கொடுக்கக்கூடிய பில்டப் பாத்தீங்கன்னா இப்ப பொய்ன்னு தெரியுதா உங்களுக்கு? 1,00,000 பேர் ஆன்லைனில் பதிவு செய்து விட்டார்கள், 1,50,000 பேர் குழுமை இருக்கின்றார்கள், ஒரு ஆளுக்கு 10 ரூபா டிக்கெட்டு, எல்லாரும் திருச்சியினுடைய அந்த சோதனை சாவடிக்குள்ள உள்ள என்ட்ராகும் பொழுது எல்லாம் பதிவு செய்து விட்டு வாருங்கள். எல்லாமே பொய். இவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்நாளுமே பொய்யை தான் மூலதனமாக வைத்து ஓடிக்கொண்டிருக்கின்றது. இதுல என்னன்னா நேத்து கொடுத்த அறிக்கையை பார்த்தோம்னா நமக்கு பயமாக இருக்கின்றது. இந்த மாதிரி கலவரம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள், அதனால கவனமாக இருங்க, போலீசார் பாதுகாப்பு கொடுங்கள் என்று பொன் ராதாகிருஷ்ணன் அறிக்கை விட்டிருக்கிறார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா இவர்களே கலவரத்தை உண்டு பண்ண காத்திருக்கிறார்கள் என்பது தெரிய வருகின்றது. இதை கவனத்தில் கொண்டு தமிழக காவல்துறை ரொம்ப கவனமாக இவர்களை கையாள வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் இந்த மீடியாக்கள் உண்மையை எழுதுங்க தயவு செய்து. நீங்க ஜனநாயகத்தினுடைய
தூண்கள்ல ஒரு தூண்கள்னு சொல்லி உங்களை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள். அப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய இந்த மீடியாக்கள் இந்த மோடி மாதிரியான ஒரு மோசமான ஒரு கேடி உலகத்துல எவனும் கிடையாது. அப்படிப்பட்ட மோடியை இந்த இரத்த வெறி பிடித்த ஒரு மிருகத்தை ஒரு மிகப்பெரிய ஹீரோவா சித்தரிக்கிறதுல உங்களுக்கு என்ன வந்துச்சு? என்ன உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது? 2000 பேரை கொலை செய்திருக்கிறான். மனித மிருக வெறியாட்டம் ஆடி மனித ரத்தத்தை குடித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இவனுடைய உண்மை முகத்தை தோலுரிக்க உங்களுக்கு தைரியம் இல்லைன்னா நீங்க எல்லாம் ஏன் மீடியா என்று இருக்கின்றீர்கள்? இஸ்ரத் ஜஹானுடைய கொலை வழக்குல என்கவுண்டர் போட்டு அநியாயமாக அந்த ஒரு பெண்மணியை, கல்லூரி படிக்கக்கூடிய ஒரு பெண்மணியை கொலை செஞ்சான்னு சொல்லி இவன் மேல குற்றச்சாட்டு இருக்கின்றது. உச்ச நீதிமன்றம் இவன் மேல எத்தனை சூடு போட்டிருக்கு இவனுக்கு. இதையெல்லாம் மூடி மறைத்து விட்டு இவனை ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ மாதிரி காட்டுகின்றார்கள் என்றால் மீடியாக்கள் திருந்துங்க. இல்லாவிட்டால் நீங்க இந்த மாதிரி கிரியேட் பண்றது உங்களுக்கு எதிராகவே திரும்பும் என்பதை மீடியாக்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். வாயுதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.